உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய பேர் வாஷிங் மிஷின் வாங்க போறேன், லேட்டஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாஷிங் மிஷின்ல பெஸ்டான ப்ராடக்ட் எது, லோ பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோ இருக்க போகுது. இதுல டாப் 5 பெஸ்ட் லோ பட்ஜெட் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பத்தி பார்க்க போறோம். இனிஷியலா வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டைப் இருக்குன்னு சொல்லலாம். நீங்களே நம்மளுடைய வீடியோஸ் நிறையவே பார்த்திருப்பீங்க. நிறைய விதமான டைப்புகள்ல வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், இன்வெர்டர் வாஷிங் மிஷின், இந்த மாதிரி மல்டி பர்பஸ்ல விலைக்கு ஏத்த மாதிரி வாஷிங் மிஷின்கள் வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. அதுவும் இ காமர்ஸ் சைட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுத்திலுமே வந்து காம்படிட் பண்ணி நல்லாவே வந்து நிறைய வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு வராங்க. இதுல பிளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நிறைய வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் பெஸ்டான குவாலிட்டியில அதுவும் லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு வராங்க. சோ இன்னைக்கான வீடியோ வந்து முழுக்க பிளிப்கார்ட்ல இருக்கக்கூடிய லோ பட்ஜெட் வாஷிங் மிஷினை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அதுல டாப் 5 பெஸ்ட் ப்ராடக்ட் எது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாஷிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் விஷயம், நீங்க எந்த ஒரு வாஷிங் மிஷின் எடுத்தாலும் அதுல கண்டிப்பா உங்களுக்கு லின் ஃபில்டர் அப்படின்னு ஒன்னு கொடுப்பாங்க. அந்த லின் ஃபில்டர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துணியை நீங்க துவைக்கும் போது துணியில இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதை பிழியக்கூடிய தன்மை இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணோம்னு சொல்லுவாங்க, ட்ரை சிஸ்டம். சோ அந்த வகையில இருக்கக்கூடிய டர்ட் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு இந்த லின் ஃபில்டர் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி கிருமி, அதுல இருக்கக்கூடிய டர்ட்ஸ், வேற ஏதாவது தேவையில்லாததெல்லாம் இருந்தனா கூட ஃபில்டர் ஆயிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஎம். ஆர்பிஎம் அப்படின்னா ஒண்ணு இல்ல, அதுல இருக்கக்கூடிய மோட்டார். சோ அந்த மோட்டாரால தான் அந்த பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரம்மே வந்து சுத்துது. சோ அந்த ட்ரம் சுத்துறதுக்கு கண்டிப்பா மோட்டார் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படும். அந்த ஒரு மோட்டார் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1000 ஆர்பிஎம்க்கு மேல இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக்ல பெஸ்டான விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போகும்போது அதோட ஆர்பிஎம் வேற மாதிரி சொல்லுவேன். பட் செமி ஆட்டோமேட்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு லோ பட்ஜெட் நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே. சோ அதனால 1000 ஆர்பிஎம்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மோட்டார் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் வாங்கணும். மூணாவது விஷயம், இந்த ஒரு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நீங்க பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ் இருந்தா போதும். அந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் இருந்ததுனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்கும். சோ அதுலயும் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் போனா ஓரளவுக்கு நார்மல் பிளாஸ்டிக் போட் பண்ணிருப்பாங்க. பட் லைஃப் இருக்கும், வாரண்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டமானதா இருந்தா கூட வாரண்டி 2 இயர்ஸ்க்கு மேல கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா தான் இருக்கும். அதே மாதிரி 3D டர்போ இம்ப்ளர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காமனா பேசப்பட்டு இருக்கு. சோ இம்ப்ளர் அப்படினா என்னன்னு தெரியும், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரம் கான்செப்ட் தான். சோ கரெக்டான டிடர்ஜென்ட் எல்லாம் உள்ள போடுறதுக்கும் அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தா ஒரு இம்ப்ளர் வந்து உதவும். சோ அதனால இம்ப்ளரும் பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு இம்ப்ளர் இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வாஷிங் மிஷினை வந்து நம்ம ஈஸியா வாங்கிடுறோம். பட் அந்த வாஷிங் மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கிறது இல்ல. அதாவது மேல இருக்கக்கூடிய சர்க்யூட் போர்டுல வாட்டர் ப்ரூஃப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியை பேஸ் பண்ணி தான் வாஷிங் மிஷின் ஒர்க் ஆக போகுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாஷிங் மிஷின்ல ஷாக் ப்ரூஃப் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஷாக் ப்ரூஃப் பண்ணாம இருக்க ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னா தெரியாம நீங்க தண்ணியை அது மேல பட்டாலோ இல்ல கையை வச்சிட்டீங்க அப்படினாலோ கண்டிப்பா ஷாக் வந்து ஏற்படும். சோ இந்த ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு சேஃப்டி பிரச்சனை. சோ அதனால வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஷாக் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்பவே சிறப்பு. வாஷிங் மிஷின்ல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ட்டை வந்து பல வகைகளை பிரிக்கலாம். தேன் பட்ட கரை, கிரையான்ஸ்ல கீர்ன கரை, காஃபி ஊத்துன கரை, டொமேட்டோ சாஸ், ஜாம், பட்டர், இதெல்லாம் போச்சுங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் துணி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் துவைக்கவே முடியாது. ரொம்பவே கையில துவைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல வாஷிங் மிஷின் எப்படி துவைக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. சோ அதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குங்க அப்படிங்கிறது. நார்மலாவே நீங்க ஆர்பிஎம் நல்ல இருக்கிறத வாங்குனீங்கன்னாவே போதுமானது. இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் வாங்கினா மட்டும் போதாது, மட்டமான ஒரு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய துணியில இருக்கக்கூடிய அழுக்குகள் போகிறது ரொம்பவே கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஏரியல், சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியா மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிடர்ஜென்ட் பவுடரை வந்து யூஸ் பண்ணுங்க. சோ கண்டிப்பா உங்களுடைய கிளாத்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் கரைகளோ அழுக்கோ உங்களுக்கு போயிடும். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்துட்டீங்க அப்படினாவே நீங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கலாம். சோ இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோலயே பார்க்கலாம். இதுல சான்சாய் 7.2 கிலோகிராம் ட்ரையர் வாஷிங் மிஷினை பத்தி பார்க்க போறோம். இது செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷின். 1380 ஆர்பிஎம் ஹை ஸ்பின் ஸ்பீட் வந்து கொடுத்திருக்காங்க. வாஷபிள் ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம்ஸ் வருது. காம்பாக்டான ஒரு அப்ளையன்ஸ், ஈஸியா மூவபிள் பண்ணிக்க முடியும். பிளிப்கார்ட்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 8299 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 297 வெரிஃபைட் ரிவ்யூஸும் இருக்கு. 4th பிளேஸ்ல Panasonic 6.5 கிலோகிராம் 5 ஸ்டார் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். சூட்டபிள் ஃபார் ஹெவி லோட்ஸ் வந்து தாங்கும். அதிகமான கிளாத்ஸ் போட்டு நீங்க துணி துவைக்க முடியும். 1450 ஆர்பிஎம் ஹை ஸ்பின் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. டியூரபிளான ஒரு பாடி
இருக்கு, ரஸ்ட் ப்ரூஃபும் இருக்கு. 2 years ப்ராடக்ட்க்கு வாரண்டி தராங்க, 5 years மோட்டாருக்கு வாரண்டி இருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் Flipkartல 7990 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங் பேஸ்ட் ஆன் 7818 வெரிஃபைட் ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல ஒனிடா உடைய 8 கிலோகிராம் ஆட்டோ ஸ்க்ரப்பர் வாஷிங் மிஷினை பத்தி பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினா வருது. ஆட்டோ ஸ்க்ரப்பர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1450 RPM ஹை ஸ்பின் ஸ்பீட் இதுலயும் இருக்கு. மேக்னெட்டிக் லின் ஃபில்டர் கொடுத்திருக்காங்க. அக்வா சேவர் டெக்னாலஜி இருக்கு. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Flipkartல 8999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங் பேஸ்ட் ஆன் 527 வெரிஃபைட் ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல மார்க் 8.5 கிலோகிராம் 5 ஸ்டார் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படினே சொல்லலாம். எனர்ஜி எஃபிஷியன்சி சேவிங்ல 1400 RPM ஹை ஸ்பின் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ப்ரீ சோக் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய கிளாத்ஸை டீப்பா கிளீன் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிங்கிள் வாட்டர் இன்லெட் ஈஸியா கன்வீனியன்ஸா இருக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் Flipkartல 8999 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் 766 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Whirlpool 6 கிலோகிராம் 5 ஸ்டார் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் பத்தி பார்க்க போறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டாப் லோட் வாஷிங் மிஷின். 1400 RPM ஹை ஸ்பின் ஸ்பீட் இருக்கு. 3 வாஷபிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 years மோட்டார் வாரண்டியும் 2 years ப்ராடக்ட் வாரண்டியும் தராங்க. இந்த ப்ராடக்ட் Flipkartல 8490 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங் பேஸ்ட் ஆன் 3472 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன்.